ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வேளாண் பட்ஜெட் அண்ட் மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024-25க்கான பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க மானியம் வழங்குறாங்க. 50% மானியம் கொடுக்குறாங்க. தமிழகத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்க போகிறோம். அதாவது 5 லட்சம் ரூபாய் ஒரு டிராக்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்ச ரூபாய்னா 5 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. ஜாக் பாட்னே சொல்லலாம் விவசாயிகளுக்கு. அது எப்படி அப்ளை பண்ணலாம் என்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் கூட்டுறவுத்துறையில் பொறியியல் துறையும் தனியாக இருக்குது. அதாவது டிராக்டர் வாங்குகிற டிபார்ட்மெண்ட்டு, டிராக்டருக்கு அப்ளை பண்ண டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அந்த என்னென்ன சப்சிடி கொடுக்குறாங்க, எந்தெந்த மிஷினுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் பார்த்தேன். அது ஒரு அதிகாரிகிட்டையும் கேட்டேன். அந்த அதிகாரி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அவர் வீடியோ எடுக்காதீங்க சார், ஆடியோ பதிவு பண்ணிங்க சார் சொன்னார். அந்த ஆடியோ பதிவு கேட்கலாம் வாங்க. பெரு விவசாயி அப்படின்னா நஞ்சையா இருந்தால் 2.5 ஏக்கர், சிறு விவசாயிக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. பெரு விவசாயிக்கு சிறு விவசாயிக்கு நஞ்சையா இருந்தால் 2.5 ஏக்கர், குஞ்சையா இருந்தால் 5 ஏக்கர். 5 ஏக்கரா? அதுக்கு மேலே போச்சுனாலே பெரு விவசாயி. அதுக்கு மேலே போனாலும் 5 ஏக்கருக்கு மேலே போனாலே சிறு விவசாயி. ஓகே. அதே மாதிரி நஞ்சையில் 2.5 ஏக்கருக்கு மேலே போச்சுனாலே பெரு விவசாயி. இதாங்க சார் சதவிகிதம் மானியம். ஓகே. இப்போ வந்து 50% அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 லட்ச ரூபா டிராக்டர்னு வச்சுக்கோங்க. 50% அப்படின்னா 5 லட்ச ரூபா மானியம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. கவர்மெண்ட் வந்து 4 லட்சத்தி சொச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேட்டு தான் நமக்கு மானியத்தை கொடுப்பாங்க. விச் எவர் இஸ் லெஸ், அதுதான் நம்ம மானியம் எடுத்துக்கணும். புரியல சார், எப்படி அது சொல்றீங்க? மிஷினோட காஸ்ட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது சார்? கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது மிக்ஸி 9-10 லட்ச ரூபா. ஓகேங்களா? இப்போ வந்து 50% மானியம்னு சொல்கிறோம். 50% மானியம்னு சொல்லும் போது இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து மேக்சிமமாக இவ்வளோ தான் அப்படி 4,78,000 தான் சப்சிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 4,78,000 தான் மானியமாக இருக்கும். நம்ம வந்து 5 லட்சமா எடுத்துக்க கூடாது. விச் எவர் இஸ் லெஸ், அதை தான் நம்ம மானிட்டர் பண்ணி எடுத்துக்கணும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அத்தரைஸ்டு கம்பெனியில் தான் நம்ம வந்து டிராக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது எங்கே சார்? நம்ம என்னென்ன சார் சொல்லுவோம்? டாஃபே டிராக்டர், ஜான்டி டிராக்டர், சாமே டிராக்டர், எஸ்காட்ஸ் டிராக்டர், இதெல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ். மகேந்திரா சார்? மகேந்திரா வருமா? மகேந்திராவும் வரும் சார். இப்போ வந்து ஹார்வல் தான் போயிட்டு இருக்குங்க சார். ஹார்வல் டாஃபே. சரி சார். இப்போ இது நான் வாங்கினா என்ன சார் பண்ண? இந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போனால் அப்ளிகேஷன் கொடுக்கணும் சார். இது கூட அது கூட எழுதியிருக்காங்க இல்லையா, கீழே போய் எல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி வைக்கணும் சார். மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் வந்து பார்ப்பாங்க மினிஸ்டர் லெவல்லே வந்துடும் சார். ஓ, அப்படியே போயிடுங்க. நீ கொடுங்க, முன்னுரிமை அடிப்படையில் பார்த்துட்டு எனக்கு சரி சார். ஓகே. இது நம்ம அந்த அதிகாரி கொடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டேன். அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் அவரும் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டருக்கு, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான விவசாயம் பண்ணதுக்கான பொருட்கள் வந்து சூரிய மின் வேலி, சூரிய கூடார உற்பத்தி, பண்ணை குட்டை, மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், மீன் மோட்டார்கள், ஆழ்துளை கிணறுகள், சாம் எஸ்எம் ஏஎம் கருவிகள், அரசு மானியத்தில் கோருதலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை அழகாக ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்ளிகேஷன் லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இதில் கூட இணைக்கப்பட வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புகைப்படம், கணினி பட்டா, அடங்கல், நில வரைபடம், ஆதார் கார்டு, சிறு குறு விவசாயிக்கான டீட்டெயில் கேட்டிருக்காங்க, மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் வங்கி புத்தகம். இது 8 ஐட்டமும் கிளியராக ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து போய் கொடுக்கணும். நம்ம ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிற பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நம்மளும் வெயிட் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் சரி சார் நான் டிராக்டர் வாங்க முடியல சார், வேறு எப்படி சார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னால் டிராக்டர் இப்போ வாங்க முடியல சார், அர்ஜென்ட்னா நீங்கள் உடனடியாக வண்டி வந்து குத்தகைக்கு எடுத்துக்க முடியும், அதை வாடகைக்கு எடுக்க முடியும். வாடகைக்கு எப்படி சார் எடுக்கலன்னா அவங்க ஆப்பை கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்ட உடனே
எந்தெந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், சிறு விவசாய, குறு விவசாய, பெரு விவசாயன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெயர், தொலைபேசி எண், ஆதார் நம்பரு, சர்வே நம்பரு, பட்டா எண் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்து டீட்டெயில் கொடுத்தோடனே சமர்ப்பிக்கவும் கொடுக்குறோங்க. இந்த செயலியில் வேளாண் பொறியியல் துறையில் மானிய திட்டங்கள் கூடுதலாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் கிராமத்தில் மானிய திட்டம் ஏதேனும் இருப்பில் தங்கள் மானியங்கள் பொதுத்துணை அழுத்தி அதன் மூலம் நீங்கள் மானியத்தை பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக தான் இருக்குது. நான் வாடகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வாடகை நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னாக்கா, வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு நான் எடுக்க போகிறேன். வாடகைக்கு எடுக்கிறதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர், விவசாய புல்டோசர் மற்றும் டிராக்டர் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு 8 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 30 மணி நேரமாவது எடுத்தாகணும். டிராக்டர், மினி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் உள்ளதும் 20 மணி நேரமும், அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வாடகை, குத்தகை வாடகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடகைக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. 500 ரூபா கொடுக்குறாங்க. அதாவது ஓட்டுறதுக்கு 500 ரூபா தான் செலவாகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடகை மட்டும்தான், மற்றபடி டீசல் செலவு, டிரைவர் செலவு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 8 முதல், அதாவது 36 மணி நேரத்துலேருந்து 24 நாளுக்குள்ளே, அதாவது 10 நாளுக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் நீங்கள் விவசாயம் சார்ந்த பணிக்காக 500 ரூபாய் சந்தா பணி கட்டுனீங்கன்னாக்கா, இதர பணிக்கு 500 ரூபா கட்டினீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா கட்டினா போதும். உங்கள் வீட்டு பகுதியிலே வந்து நீங்கள் கட்டிங் பண்ணணுமா, இல்லை விவசாயத்தை கட் பண்ணணுமா, விவசாய நிலத்துக்கு அறுவடை பண்ண நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் விவசாய பூமியை உழணும்னு நினைக்கிறவங்க, டிராக்டர் வேணுன்றவங்க, எல்லா மிஷினுமே வாடகைக்கு இருக்குது. அந்தந்த மாவட்ட பகுதியில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நான் இது காஞ்சிபுரம் மாவட்டம் செலக்ட் பண்ணதால காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பேஸ் பண்ணி கிடைக்குது. அதே போல் உங்கள் மாவட்டத்துக்கு வேணால் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு வாடகையை எடுத்துக்க முடியும். என்ன வாடகை வேணுமோ நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேளாண் இயந்திரங்களுக்கான மானிய பதிவும் கொடுத்துருக்காங்க. புக் பண்ண நினைக்கிறவங்க புக் பண்ணதுக்கு ஆதார் நம்பர் அது பதிவேற்றம் செய்யணும். பதிவேற்றம் செய்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்கன்றாங்க. அதாவது இன்றைக்கி புக் பண்ணால் மறுநாளே வந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிராக்டர் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, இப்போ வந்து டிராக்டர் வாடகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு, அதாவது 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபா, 1500லேருந்து 1008 ரூபா ஓட்டுறாங்க. கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வேல்யூவில் 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டர் வந்து உங்கள் பகுதியிலே ஓட்டி கொடுக்குறாங்க. அதே போல் நீங்களும் டிராக்டர் வந்து புக் பண்ணிங்கன்னு நீங்களே வந்து இது மாதிரி ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி நம்ம பயன்பெற முடியும். என்னென்ன வேணுமோன்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. அவர் கணக்கில் ஆழ்துளை கிணறு அமைக்க, அறுவடை பண்ண, ஏர் ஓட்ட போன்ற அனைத்து விதமான விவசாயத்துக்கான தேவையானது அவர் பேஸில் 1 ஹவருக்கு 500 ரூபா பேஸில் கொடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இணைந்து கொடுக்குறாங்க. மானிய விலையில் டிராக்டர் வாங்குறதுக்கும் இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி உங்கள் மாவட்ட அளவிலான இடத்துல போய் கொடுத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.